எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற 2 அருமையான ரெசிபி பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டலும் முறுக்கு. ஸோ வாங்க இந்த 2 சூப்பரான ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு சுண்டல் செய்ய நான் 1/2 கப் பச்சைப்பயிறு தண்ணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்ல ஊறி உப்பி இருக்கு. இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். குக்கரில் பயிரை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசிலுக்கு வேக வைங்க. நெக்ஸ்ட் வெல்லத்தை கரைக்கணும். இதுக்கு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் 1/2 கப் வெல்லம் போடுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு, எடுத்து வச்சிருங்க. நான் அகல கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி வேக வச்ச பச்சை பயிரை போடுறேன். பயிரில் நிறைய தண்ணி இருந்தால் அதை கொஞ்சம் வடிகட்டி போடுங்க. அடுத்து இதில் கரைச்ச வெல்லத்தை ஊற்றி கிண்டுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. ஏலக்காய் தூள் மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு கிண்டணும். இப்ப பாருங்க, சுண்டல் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. கடைசியா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் இப்போ ரெடி. இந்த முறுக்கு செய்ய நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு. நீங்க கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பச்சரிசியை அரைச்சு இந்த மாவை செய்யலாம். அடுத்து இதில் 1/2 கப் கடலை மாவு போடுறேன். இதோட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போடுறேன். முறுக்கு செய்யும் போது வெறும் மிளகாய்த்தூள் தாங்க போடணும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம்னா சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைங்க. நான் 1 கப் அரிசி மாவுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. முறுக்கு அச்சில் மாவு போடுறதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் எண்ணெயை தடவுங்க. பிசைஞ்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து அச்சில் போடுங்க. முறுக்கு போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நான் டைரெக்டாக சூடான எண்ணெயில் பிழிறேன். நீங்கள் அகல கரண்டியில் பிழிஞ்சு அப்புறமா எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் சத்தம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் முறுக்கை எடுத்துருங்க. எங்கள் வீட்டு முறுக்கு இப்போ ரெடி. இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க. பச்சை பயிர் வச்சு நம்ம யூஸ்வலாக கார சுண்டல் தான் செய்வோம். ஆனால் அந்த இனிப்பு சுண்டல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது காரசாரமாக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.